இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 24, 2026, 24/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, அனுஷம் நட்சத்திரம், வளர்பிறை தசமி திதி காலை 9 மணி 14 நிமிடம் வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகாரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குரு மற்றும் செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருப்பது நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தி, இதனால உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் சொத்து சேர்க்கை ஏற்படும். குழந்தைகள் மூலமாகவோ உடன்பிறப்புகள் மூலமாகவோ சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எதிரிகளே உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். அதனால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கோ வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியாக சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே கொஞ்சம் உங்களுக்கு உடல் சோர்வு இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இன்று வீட்டுல மட்டும் உங்க கூட பிறந்தவங்க கிட்டயோ இல்ல தாயார்கிட்டயோ தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசு பதட்டமா இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா பதட்டம் இருக்காது. பதட்டம் இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனா பதட்டமா இருக்கும். அதாவது நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதனால உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்களே வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். எந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டு வெளியில வந்தீங்களோ அதே இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை அனுபவிப்பீர்கள். பண விவகாரங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சும், ஆனா எதிர்பார்க்காதீங்க. அதனால கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4ஆம் வீட்டதிபதி நீச்ச பங்கம் ஆகிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய தாயாருக்கு பதவி உயர்வோ அல்லது தொழில் ரீதியான மாற்றங்களோ ஏற்படும். உத்தியோக ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் நீச்சபங்கம் ஆகி இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்துல வெற்றி அடைவீங்க. நிலம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சிலருக்கு புதிதாக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கடனை உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்திடமிருந்து பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. இன்று பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விதமான பயம் இருக்கும். ஆனா அந்த பயத்தை போக்கக்கூடிய வகையில சக பணியாளர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு மன பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில பேசுவாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. இதனால உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க மனசுல இருந்த கவலைகள் விலகும். உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய வகையில நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இளம் வயதினருக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, ஈவன் 90s கிட்ஸு கூட இன்னைக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிர்பார்த்த வெற்றிகள் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பாராத சில இடத்துல இருந்துலாம் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு.
அதே சமயம் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளை நினைத்து கவலைப்பட்டு இருப்பீங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் அல்லது அவர்களே எடுத்த முடிவுகளால் மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சக பணியாளர்கள் அல்லது உங்க வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அந்யோன்யம் பாராட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பண பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். வழக்கு சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சியில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துறையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். சுய முயற்சிக்கு வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்க வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய எதிர்பாலின நட்புகள் மூலமாகவோ சொத்துக்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்துல எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தாரின் எதிரிகள் அனைவரும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தை பயன்படுத்தி அவர்களின் எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்த பயணத்தின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு கடன் வாங்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அவங்க கிட்ட நீங்க பணம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னைக்கு அதை செட்டில் பண்ணுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசி மகிழ்வதற்கான சூழ்நிலை இருக்கு. நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் இருக்கு. இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய பேச்சை கொண்டு தொழில் அபிவிருத்தியும் உத்தியோக மேன்மையும் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றத்தின் காரணமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொந்த ஊருக்கான எடுத்த முயற்சியில வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருப்பது உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்க மாட்டீங்க. கேட்காம இருக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்சபிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்க வாழ்க்கை துணைக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அட்வைஸா கொடுப்பீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வும் லாபமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். உங்களுடைய பங்காளிகள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் அந்த பங்காளிகள் மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்குகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஏற்படுத்திய சங்கடத்தை தங்களுடைய தவறாக நினைத்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். இதனால நீங்களும் பெருந்தன்மையோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமையான வார்த்தைகளை பேசி வாழ்க்கை துணையுடன் இணைந்து வாழ்வதற்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நிலம், வீடு, ஆரோக்கியம், வண்டி, வாகனம் போன்ற விஷயங்கள் நல்ல முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால கொஞ்சம் பரபரப்பா வேலை பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுடைய எதிர்பாலின நட்புகள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காண்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளால்
குடும்ப கௌரவம் உயர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், சுக அதிகரிப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடம்பு ரீதியா இருந்து வந்த மருத்துவ சங்கடங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை, அதாவது உடம்புல உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்வாழின் நட்புகளின் உதவியை நாடுவதற்கும் அவர்களுக்கு நீங்க திருப்பி பிரதி உபகாரம் செய்வதற்குமான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் உங்க மனசு தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படும். விரையாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான முதலீடுகள் அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். இன்று செலவுகளால் திக்குமுடுக்காடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் மூலமாக பணவரையம் ஏற்படாது. அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி, இன்று உங்களுக்கு மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும். குடும்பத்துல வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. வேலை செய்யற இடத்துல உங்களுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். மேலதிகாரிகள் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதற்கேற்றார் போல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிர்பாலின நட்புகளின் உதவியால் உங்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் குறையறதுக்கும் நஷ்டங்கள் விரயங்கள் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தாயாருக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். உங்களுடைய படிப்புக்கு உண்டான வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகிறதுனால உங்களுக்கு அறிவுக்கேற்ற போல அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தந்தை விஷயத்தில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க அவசரப்பட்டீங்கன்னா விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு அது தேவையில்லாத செலவுகளாக வரக்கூடிய வகையில் இருக்கிறனால அடுத்தவங்க உதவி செய்யறதுக்கு முன்னாடி அந்த உதவி தேவையாங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதே சமயம் தந்தை வழியின் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன், குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயின் பார்வையில இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், உடன்பிறப்புகளால் சந்தோஷம் அதிகரிக்கிறது போன்ற விஷயங்களால் நிம்மதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு அல்லது உங்களை பத்தி தப்பா பேசின எதிர்பாலின சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சிலிருந்து விடுதலை போன்ற விஷயங்களால் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய தம்பி தங்கைகள் அவர்களுக்கு தேவையான பண உதவிகள் அல்லது ஆலோசனைகளை கொடுத்து சந்தோஷத்தை உயர்த்துவீர்கள். குடும்ப ஒற்றுமைக்கான பாடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் சற்று தெளிவடைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வின் மூலமாக புதிய மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பெற்றோரோ இல்ல வாழ்க்கை துணையின் பெற்றோரோ அவங்க யாரா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தா அவங்களுடைய ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். குடும்பத்துல பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகள், குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று குடும்பத்துல நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்வீர்கள். விருச்சிக ராசி,
சந்திரமங்கல யோகம் ராசி மற்றும் 7ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுறதுனால இன்னைக்கு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது நெருங்கிய உறவுகள் மூலமாகவோ உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும், சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனா இன்னும் ஒரு வாரம் தான், இந்த வாரத்தோட சரி, அடுத்த வாரத்துல அவங்க உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் அபிவிருத்திக்கும் தொழில்ல உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசுல தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்களின் அனுசரணையான போக்கின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பங்காளி சண்டையில வெற்றி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கலிலிருந்து விலகி வருவீர்கள், விடுபடுவீர்கள். இதனால உங்களுக்கு இருந்து வந்த அவமானங்கள் விலகும், மரியாதை உயர்வு ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசி அவங்களை சுட்டி காட்டி அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை காணாத பணபலம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் அங்கீகாரமும் ஒத்துழைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவருடைய ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய கரியரை ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இன்னைக்கு அவங்க உடம்பு சம்பந்தமா உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்னைக்கு ஆரோக்கியம் அல்லது கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்னைக்கு செலவாகும், ஆனா அந்த செலவுனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், ஆதாயத்தினால செலவுகள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களிலிருந்து சமயோஜிதமாக வெளிவருவீர்கள். இதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். குடும்ப விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு செய்யக்கூடிய செலவு எல்லாமே உங்களுக்கு அஸ்திவாரமாக இருக்கும். உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கலிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் உங்க ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைப்பட்ட கடனை அடைப்பதற்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களுடைய தவறுகளை திருத்துவீர்கள். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். தந்தைப்பட்ட கடனையும் நீங்க அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குல உங்களுடைய சமயோஜித புத்தி செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தினால சங்கடப்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், லாபஸ்தானாதிபதி செவ்வாயின் பார்வையில சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நட்பாக இருந்து செயல்படுவதன் மூலமாக மரியாதை உயர்வும் லாபமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கலிலிருந்து சமயோஜிதமாக வெளிவருவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களே உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல அவங்க பிடிவாதமா இருந்தாங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலண்டா பிடிவாதமா இருந்து உங்களுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்க எடுத்த முயற்சிக்கு நன்மைகள் ஏற்படும். நிரந்தர நன்மைகள் ஏற்பட்டு அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைந்து ஒற்றுமைத்தன்மையுடன் செயல்படுவீர்கள். அதனால உங்களுக்கு அவங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் குடும்பத்துல அதீத வார்த்தைகளால் சங்கடத்தை சந்தித்த நபர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமா பங்காளிகளே உங்களுக்கு விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் தரப்பு நியாயம் வெளிப்படும். இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கு அல்லது நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற சில விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய கௌரவத்தை சில இடத்துல நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. நிதானத்துடன் செயல்படுங்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி தசமஸ்தானாதிபதி செவ்வாயின் பார்வையில சந்திரன். வேலை சார்ந்த குழப்பம் ஏற்படும். உங்க மனசுல கவலை இருக்கு. அந்த கவலையை போக்கக்கூடிய வகையில நற்செய்திகள் வரும். வேலை இழப்பு காரணமா சங்கடப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு குடும்பத்துல உங்களுக்கு அவமரியாதை இருந்ததுன்னா இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் காரணமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்கள் மாற்றங்களை தரும். நிலம் சம்பந்தமா தொழில் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துறவங்க, இது விவசாயம் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிலம் சம்பந்தமா அலைச்சல் இருக்கும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளோ அல்லது அரசாங்க ரீதியாக ஏதாவது நிலத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சம்பந்தமா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க. அதனால பொறுமையா பேசுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவர்களுடைய தப்பை காட்டிலும் உங்களுடைய தப்புக்களை தவிர்ப்பது நல்லது. உங்க சின்ன தப்பே உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று வேலையில நல்ல மாற்றம் ஏற்படும். புதிய வேலையில சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சந்திரமங்கல யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம், 2 யோகங்களும் உங்களுக்கு மனபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. 2 யோகங்களும் உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டு அதனால அவங்களுடைய தவறுகளால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்யாதிபதி செவ்வாயின் பார்வையில சந்திரன். சந்திரமங்கல யோகம், குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். உங்களுடைய குடும்பத்துல புதிய நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடுறது வெற்றியை தருவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். தந்தை வழியில உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று அதிக முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்துல புதிய உச்சம் தொடுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அரசாங்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். கடந்த கால எதிரிகள் மட்டும் இல்ல, இப்ப நிகழ்காலத்துல உறவுகளுக்குள்ள உங்களுக்கு பகைமை உணர்வு இருந்ததுன்னா அதையும் இன்னைக்கு சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உடன்பிறப்புகள், தம்பி தங்கைகள் உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டமாக இருந்து செயல்படுவார்கள். அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலும் சரி, சொத்து விஷயத்திலும் சரி, நீங்க எதிர்பார்த்த திருப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு வழக்கு சம்பந்தமா ஏதாவது எடுக்கிறீங்க, ஏதாவது கேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேஸ் விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி அலைச்சலை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் இன்னைக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.